காலை வணக்கம். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வெட்லேண்ட் சர்வேவை ஆர்ஜிஸ் சர்வே 123 ஆப் மூலமா எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டுக்காக நம்ம வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த சர்வேல 2 ஆப்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஒன்று நம்ம கிரியேட் பண்ணியிருக்க வெப்சைட்டு, ரெண்டாவது வந்து ஆர்ஜிஸ் சர்வே 123 ஆப். முதல்ல வெப்சைட்டை பார்த்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவோம். இந்த ஃபோனில் ஓப்பன் பண்ணும்போது இந்த லெஃப்ட் சைடு இருக்க இந்த 3 கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 4 ஆப்ஷன் காட்டும். இதில் கிரவுண்ட் ட்ரூத்திங் அப்படின்றதுக்கு போய்க்குங்க. ஸோ கிரவுண்ட் ட்ரூத்திங்ல போனீங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ அதில் வந்து எல்லா டேட்டாவும் சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தாலுக் வைஸா வில்லேஜ் வைஸான டேட்டாக்கள் வந்து இருக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் கம்ப்ளீட்டட் எத்தனை நாட் கம்ப்ளீட்டட் எத்தனை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் வச்சிருக்கோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து செஞ்சி தாலுக்கா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா செஞ்சி தாலுக்கால இருக்க எல்லா வில்லேஜஸ் லிஸ்ட்டும் வரும். நம்ம வில்லேஜஸ் வைஸும் நம்ம இங்க பாத்துக்கலாம். இந்த வில்லேஜ்ல எத்தனை நாட் கம்ப்ளீட்டட் இருக்கு அப்படின்றதும் பாத்துக்கலாம். ஸோ இந்த வில்லேஜ்ல எல்லாமே கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஆனமங்கலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல எத்தனை நாட் கம்ப்ளீட்டட்னு பாத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இங்க ஆல் தாலுக்கு நீங்க செலக்ட் பண்ணிட்டு உங்க ஓனர்ஷிப் வைஸா பார்க்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு WRD டிபார்ட்மெண்ட் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு இந்த WRD அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா லிஸ்டும் வந்துடும். இதுல செலக்ட் ஆல் கம்ப்ளீட்டட் நாட் கம்ப்ளீட்டட்ல நீங்க நாட் கம்ப்ளீட்டட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க இந்த செஞ்சியில ஆனத்தூர்ல இந்த வெட்லேண்ட் வந்து நமக்கு நாட் கம்ப்ளீட்டட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதை நோட் பண்ணிக்கிங்க. மேல வந்து நமக்கு ஒரு வெட்லேண்ட் ஐடி, இங்க வந்து அதனுடைய லேட்லாங் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இங்க பாத்துக்கோங்க, இது அந்த வெட்லேண்ட் ஐடி, லேட்லாங் டீடைல்ஸ் இது எல்லாமே. இந்த வந்து வியூ ஆன் மேப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இருக்கிற லொகேஷன்ல இருந்து அந்த லொகேஷனுக்கு போகிறதுக்கான கூகுள் மேப் லொகேஷனுக்கு போயிடும். நீங்க டைரக்ஷன்ஸ் கொடுத்து நீங்க எங்கேருந்து போக விரும்புறீங்களோ அங்கேருந்து வந்து நீங்க வந்து போய்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கலெக்டரேட்ல இருந்து கொடுக்குறேன். நீங்க உங்களோட லொகேஷன்ல இருந்து அந்த இடத்துக்கு எப்படி போகலாம் அப்படின்றத பத்தி நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நீங்க அந்த இடத்துக்கு போயிடுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சுது. வெப்சைட்டுக்கு போறீங்க, எந்த வில்லேஜ் இல்ல எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்றீங்க, வியூ ஆன் மேப் கொடுக்குறீங்க, அந்த லொகேஷனுக்கு போயிடுறீங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. அடுத்ததாக என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இதான் அந்த சர்வே ஆப், இதான் அந்த ஆர்ஜிஎஸ் சர்வே 123 ஆப். இதில் தான் நம்ம சர்வே எக்ஸிக்யூட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்றதுக்கு பிளே ஸ்டோருக்கு போய்க்கிங்க. பிளே ஸ்டோருக்கு போயிட்டு இதுல ஆர்ஜிஎஸ் சர்வே 123 ஆப் அடிச்சிங்க அப்படின்னா இந்த டிக் வச்ச சிம்பிள் மாதிரி ஒன்று வரும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ண போறேன். ஸோ இந்த ஆப் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஆப். ஸோ இதை வந்து நீங்க சில டைம் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம், அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு லாகின் ஆயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கேட்குது. இதுல கண்டினியூ வித்தவுட் சைனிங் இன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த ரைட் சைடு கார்னர்ல QR கோட் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து லாகின் பண்ண போறோம். நான் இங்க ஏற்கனவே லாகின் பண்ணிருக்கிறதால எனக்கு இந்த தமிழ்நாடு GTW சர்வேன்னு காட்டுது. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்றவங்களுக்கு காட்டாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கு இல்லைங்களா இந்த QR கிளிக் பண்ணி நாங்க உங்களுக்கு லாகின் QRன்னு ஒன்று கொடுப்போம். அதை ஸ்கேன் பண்ணி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கணும். இதுதான் வந்து இப்ப லாகின் QR. ஸோ இந்த மேல இருக்க அந்த QR ஸ்கேனர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்போம் அந்த லாகின் QR. இந்த லாகின் QRஐ இப்படி ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது லாகின் ஆயிடும். இப்போ என்ன கேக்குது அப்படின்னா நமக்கு லொகேஷன் கேக்குது. ஸோ இந்த ஆப்ல வந்து முதல்ல நம்ம ஆப் யூஸ் பண்ணும்போது லொகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ லொகேஷன் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ரீட்ரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம இருக்கிற லொகேஷன் வந்து இங்க லோட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ வந்து வெட்லேண்டோட லொகேஷன்ல இருக்கணும். ஸோ இந்த லொகேஷன் ஜென்ரேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி நம்ம வெப்சைட்டுக்கு போயிடுங்க. இந்த வெப்சைட்ல இப்போ இந்த வெட்லேண்ட் தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா இதுல உங்களுக்கு லேட்லாங் டீடைல்ஸ்னு ஒரு காலம் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஃபுல்லா செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்க வந்தீங்க அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிடுங்க. இந்த மேப், ரெண்டாவது மேப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த சர்ச் ஃபார் லொகேஷன் இருக்கு இல்லைங்களா, இதுல போய் பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு இங்க கீழே டிக் இருக்கு பாத்தீங்களா,
அதை கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்துருச்சு பாருங்க. இந்த 5427 அப்படின்ற ஒரு நிமிஷம் இந்த இதை பேஸ்ட் பண்ணிட்டு டிக்கு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெட்லேண்ட் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆயிடும். ஸோ இப்போ லோட் ஆயிடுச்சு பாருங்க 5427. ஸோ நம்ம வெப்சைட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அதனுடைய 5427 இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த வெட்லேண்ட் ஐடி போடணும். வெட்லேண்ட் ஐடி நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் இங்க ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதை பாருங்க, இதை நீங்க செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணி இந்த வெட்லேண்ட் ஐடி வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. வெட்லேண்ட் ஐடி வந்து பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு அடுத்து டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இது எந்த தாலுக்கா? இது வந்து செஞ்சி தாலுக்கா. எந்த வில்லேஜ்? இப்போ இது வில்லேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணும்போது இங்கே ஆனத்தூர். அப்போ வில்லேஜ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆனத்தூர் அப்படின்ட்டு. ஸோ இந்த வில்லேஜ் நேம் இருந்தா போடலாம். இப்போ இந்த வெட்லேண்ட் நேம், இந்த வெட்லேண்ட் நேம் வந்து லோக்கல்ல கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி வந்து இந்த ஆனத்தூர் ஏரி, ஆனத்தூர் லேக் அந்த மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு வந்து நான் ஆனத்தூர் லேக் அப்படின்னு சொல்லி வந்து நான் பேர் வச்சுக்கிறேன். இது அங்கே லோக்கல் என்ன நேமோ அதை போட்டுருங்க. இப்போ வெட்லேண்ட் ஸ்டேட்டஸ், வெட்லேண்ட் ஸ்டேட்டஸ் தான் நமக்கு முக்கியம். இப்போ அந்த வெட்லேண்ட் அங்கே இருக்கா இல்லையா, இல்லை ஒரே குளத்துக்கு 2 மேப்பிங் காமிச்சதுன்னா அது ஓவர்லேப்பு. ஸோ இது மூணுத்துல ஏதாவது நம்ம செலக்ட் பண்ண போறோம். இப்போ அங்கே வெட்லேண்ட் இருக்கு அப்படின்னா எக்ஸிஸ்டிங் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஏரியா டீடைல்ஸ் தெரிஞ்சா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இது ஓனர்ஷிப், இந்த ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குன்றது இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இது வந்து WRD. ஸோ இங்க இருக்க இந்த ஓனர்ஷிப் வந்து WRD கண்ட்ரோல் இருக்கு, செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இந்த ஸ்டார் போடாததெல்லாம் நமக்கு தேவையில்லாத, அதாவது நான் மேண்டட்டரி அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வர்ற டீடைல்ஸ் இருந்தா போடுங்க, இல்லைன்னா கம்பல்சரியா தேவை அப்படின்றது கிடையாது. ஸோ இப்போ அடுத்து வாங்க, இந்த இமேஜை ஸ்டார் போட்டிருக்கு இல்லைங்களா? இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்க வந்து சில இடங்கள்ல வந்து நமக்கு வந்து நம்மளால லொக்கேஷனுக்கு போய் அங்க வந்து டவர் கிடைக்காது. இப்ப ரிசர்வ் ஃபாரஸ்ட்குலாம் வந்து நமக்கு டவர் கிடைக்காது இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல நம்ம போட்டோ எடுத்துட்டு வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த மாதிரி நீங்க போட்டோ எடுத்து வெளில வந்து சிக்னல் கிடைக்கிற இடத்துல வந்து அப்லோட் பண்றீங்கன்னு பட்சத்துல ஜிபிஎஸ் போட்டோவா எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க அப்லோட் பண்ற போட்டோவா இருந்தா ஜிபிஎஸ் போட்டோ பண்ணணும். டைரக்டா கேமரால இருந்து எடுக்கிறதுனா இதுல செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு லொகேஷன்ல போய் எடுக்க பாருங்க. லொகேஷன்ல எடுத்துட்டா நமக்கு வந்து எந்த இஷ்யூ வந்து இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா லொகேஷன்ல போய் நம்ம போட்டோ எடுக்க போறோம். ஸோ இப்போ இதை எடுத்துப்போம். ஸோ இங்க லெஃப்ட் சைடு இருக்கு இல்லைங்களா இந்த கேமரா ஆப்ஷன். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, நான் வந்து வெட்லேண்டை போட்டோ எடுக்க போறேன். ஸோ இந்த கேமரா லெஃப்ட் சைடு இருக்க கேமரா அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை என் லேக் அப்படின்னா இதை நான் வச்சுட்டு இங்கே ஃபோட்டோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இமேஜ் கேப்சர் ஆகி வந்து இங்கே அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் இது சர்வேக்கு யார் போனாங்களோ அவங்க நேம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ராஜா அப்படின்னா அவர் பேர் போட்டுக்கணும். மொபைல் நம்பர், அவரோட மொபைல் நம்பர் எதுவோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு இந்த டிக் மார்க் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த ஆப்ல ரைட் சைடு கார்னர்ல கீழே பாருங்க டிக் இருக்கு இல்லைங்களா, அதை டிக்கு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு சர்வே கம்ப்ளீட் ஆகும். ஸோ மறக்காம எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணிட்டு இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இவ்வாறாக நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ நமக்கு வந்து சர்வே ரொம்ப ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. நேரா நம்ம வெப்சைட்டுக்கு போக போறீங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க வந்து செலக்ட் பண்ணி வெட்லேண்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்க போறீங்க. அதுக்கடுத்து அதுல இருக்கக்கூடிய லொகேஷனுக்கு போறீங்க. அடுத்து இந்த லேட்லாம் காப்பி பேஸ்ட் பண்றீங்க, இந்த நம்பர் காப்பி பேஸ்ட் பண்றீங்க, இந்த டீடைல்ஸ்லாம் என்டர் பண்றீங்க. கடைசியா ஒரு போட்டோ எடுத்து சர்வேயர் நேம் அண்ட் டீடைல்ஸ் என்டர் பண்ணி கீழே இருக்க டிக் மார்க் அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வே கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இவ்வளவுதான் நம்ம சர்வே ப்ராசஸ். ரொம்ப எளிமையான ப்ராசஸ். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த லொகேஷனுக்கு போகணும். கரெக்டான லொகேஷனை நம்ம மேப்ல இங்க கொடுத்துருக்க வியூ ஆன் மேப் கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 2 ஒரு 5 நிமிடத்திற்கு உள்ளாக எடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இது. ஸோ நன்றி. இந்த வெட்லேண்ட் சர்வேவை வெற்றிகரமாக முடித்திட வாழ்த்துக்கள்.